ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா! இக்காலை வேளையில் ஜெபித்தீர்களா? வேதத்தை வாசித்தீர்களா? ஜெபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா! இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. என்னை கண்டடைவார்கள். யார் தெய்வத்தை கண்டடைவார்? வேதம் சொல்கிறது, அதிகாலையில் தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் என்று சொன்னால் மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது அந்த நாளிலே, புதிய நாளிலே முதல் பகுதி, கண் விழிக்கும் பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்களும் நான் கண்டிருப்போம். கால்நடையாக கடந்து சென்றால் கடவுளை காணலாமா? கலர் கலராக உடை உடுத்தினால் கடவுளை காணலாமா? இல்லை என்று சொன்னால் ஏதாவது செய்தால் கடவுளை காண முடியுமா என்று பார்க்கின்ற இந்த உலகத்தில் என் வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அதிகாலை வேளையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். உங்களுக்கும் அந்த நேரம்தான், எனக்கும் அந்த நேரம்தான். உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் அதே சமயம்தான். ஆனால் அந்த வேளையிலே முதல் வேளையை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக நீ கர்த்தரை காண முடியும். ஹல்லேலூயா! எங்களுடைய ஜெபக்குழுவில் ஒரு அருமையான மகள் உண்டு. அவள் பெயர் சுகிர்தா. தன்னை அர்ப்பணித்து, புருஷனோ பெரிய குடிகாரர், தன்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அவள் ஜெபிக்கும்படியாக வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், காலை வேளையில், அதிகாலை வேளையில் எனக்கு முன்னதாக வந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்க சொல் என்று சொன்னார். அவளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ கட்டுகிற இடத்துல எனக்கென்று ஒரு அறை அதை ஏற்படுத்தி காலை வேளையில் அந்த ஸ்தலத்தில் வந்து நின்று பார், உன் வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். நடந்தது என்ன? அற்புதமாய் கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். வீடு மாத்திரமல்ல, மேல்மாடி இல்லத்தையும் கட்டி கொடுத்தார். அதிலே ஆண்டவருக்கென்று ஒரு அறை ஒதுக்கி அதில் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே இன்றைக்கு வரை ஜெபிக்கிறதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நடந்தது என்ன? அவள் ஜெபிக்க அவள் கணவர் மாறினார், குடும்பம் மாறினது. இன்றைக்கு முழு குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன்னு, ஆனால் ஜெபிக்க முடியலன்னு நிற்கீங்களா? அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள். காகம், குருவி, பறவைகள் கூட அதிகாலையில் எழுந்து அதனதின் பாசையிலே தேவனை துதிக்கின்றது. நீங்களும் நானும் எப்படி இருக்கின்றோம்? ஆண்டவரை தேடி பாருங்கள். ஆண்டவராக இயேசு மனிதனாக இந்த பூமியில் அவதரித்த போது அதிகாலையில் எழுந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும்படியாய் மலைக்கு கடந்து போனார். தனியாக கடந்து போய் இருட்டோடு எழுந்து ஜெபித்தார் என்று சொல்லி என் பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். தோல்வி, வேதனை, பிரச்சனை, கண்ணீர் என்று சொல்லி கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். என்னை கண்டடைவார்கள். எப்பொழுது? தேடுவர்கள் கண்டடைவார்கள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர் என்று சொன்ன தேவன். அதிகாலையில் தேடு, சகல காரியங்களையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுப்பா. சிங்கத்துக்கு கூட பட்டி நிறைந்து, தாழ்ச்சி அடைந்து பட்டி நிறைந்திருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சகல நன்மைகளாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா! நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அதிகாலை வேளையிலே தகப்பனே உமக்கு முன்பதாக நான் கண் விழிப்பேன் என்று சொல்லி, தகப்பனே
உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க தேவன் உதவி செய்வீராக. கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு சிரசிலே தங்கி கரத்தில் வெளிப்படட்டும். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.